எப்படியா இருந்தாலும் போர் வரும். அப்படி போர் என்று 18 நாள் உண்மை 18 நாள் யுத்தம் கையினால சத்தியம் செய்தாதான் அந்த விடுதலை இருக்கிறாரு. அப்போ என்ன சொன்னா தன்னுடைய அந்த சத்தியம் கிருஷ்ணனோட போயிருப்பான். சூட்சமங்களோடு தன்னுடைய இவர் மட்டும் கவர் பண்ணுங்க. நடக்க வேண்டும். பாண்டவர்களை வந்து சேர்ந்தார்கள் பெரியோர். இதற்கு முன்னாக என்ன நடக்கிறது? சரி, சாமி எதிர்க்க நிக்காதீங்க ஐயா. சாமி கொஞ்சம் சாமி எதிர்க்க நிக்கூடாது. இல்ல சாமி எதிர்க்க நிக்க இதற்கு பொருத்தமான யாரு தலைமையா இருக்கணும். 32 லட்சணங்கள் பொருந்திய ஒரு ஆண்மகனா இருக்கணும். அவனை தாய்க்கு நரம்பு கொடுத்தா நம்மளே ஜெயிச்சிடலாம். அப்படி ஒரு பேசுகிற போது சரி நமக்கு சந்தேகம் வருது. இந்த சகாதேவன் தோஷியமா பார்ப்பான். அவனுக்கு ஆமா ஆமா எப்படி மாதிரி அந்த பாண்டவர்கள் நாடே போருக்கு நாடு வச்சுட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப போய் நான் எப்படி போறது? உன்ன மாதிரி எப்படி நம்மள மாதிரி அவன் கிடையாது. அப்பதான் ஒரு உண்மையை பேசுறான் ஜெகுடி. பாண்டவர்கள் அந்த கடைசியானவன் சகாதேவன் யாரு போய் ஜோசியை கேட்டாலும் என் நேரம் எப்படி இருக்கு, என் பங்காளி நிலத்தை வாங்கலாமா வாங்க கூடாது, அது வருமா 3வது வீடுகாரு போயிருமா அப்படின்னு கேட்பது போல அந்த இடத்திலே ஜோசியை பார்க்கிறாரு. அப்போது சகாதேவன் என்ன தெரிவிக்கிறான்? இந்த செய்தியை சொல்றான். செய்தினா தலை பிள்ளையாக இருக்க வேண்டும். 32 லட்சணங்கள் குறைந்த ஒரு ஆண்மகனா இருக்கும். அவனை நரபலி கொடுத்தா யாரு கொடுக்கிறாங்களோ அதை வந்து அம்மாவாசை நரபலி கொடுக்கணும். அப்படி செஞ்ச யாரு கொடுக்கிறார்களோ பொதுவா சொல்றான். நாங்க பாண்டவர் நீங்கன்னு சொல்லுத. அப்படி கொடுக்கிறவங்களுக்கு செய்வாங்க சொல்ற போது நேரா இவனுக்கு 2 பேரும் துரியோதனையில போய் கேட்கறான். அவன் வாங்கணும். அவ்வளோ அந்த இடத்துல நினைச்சு பாருங்க, இவ்வளோ அட்டூழியம் பண்ணுங்களா வாங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்க. சரி, அப்ப இவன் சொல்றான், முன்னாலாம் நான் பாக்குறதுக்குலாம் வரல, சகாதேவன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசுற போகலாம் எல்லான்றான் துரியோதன். அப்பதான் இதை பேசிக்கிறாங்க. சொல்லி விட்டு துரியோதனை வீட்டுக்கு போயிட்டான். அப்ப என்ன பண்றாங்க? அம்மாவுக்கு நினைக்க நேரம் பண்ணி கொடுக்கணும். அவ என்ன பண்ணா யார தேர்வு பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அர்ஜுனனுக்கும் அந்த நாகனும் தீர்த்த யாத்திரை போகிற போது நாகக்கண்ணிக்கு பிறந்தவன் தான் இந்த அரவன். அவன் 32 லட்சணங்கள் பொருந்தி அதற்குடைய அரவான் பேரு. இதுல இந்த மகாபாரத கதாபாத்திரத்துல ஜல்லியன், அரவான், அர்ஜுனன், கண்ணபிரமான், கர்ணன் இவங்க 5 பேர் தான் நல்ல 32 லட்சணங்கள் பொறிச்சு அழகு உடையவர்கள். ஆனா இதுல அரவா மட்டும்தான் தலை பிள்ளை அழகு பொறிச்சு ஒரே ஒரு திருமணமே ஆகாம இருக்கான். இவன் தாண்டா பொருத்தமான ஆளு அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து அஸ்வத்தாமன் துரியோதன கூட ஒரு சில உரையாடல் அங்க போறான். போயிட்டு ஏதோ உனக்கு ரகசியமா பேசிட்டு வரபோது பகவான் அதை வார்த்தைக்கு நின்று கொடுத்தார். இது மாதிரி வழியில ரோட்ல நம்ம நிறுத்துற மாதிரி. அப்ப அவரு ஏன்னாதான் அவரு தான் லீடர் தெரியுமே. உடனே என்ன பண்ணாரு, தன்னுடைய கையில இருக்கிற மோதிரம் கடையாயின் தூய தமிழ்ல சொல்றது, அந்த மோதிரத்தை கைக்கு கீழே போட்டார். ஒண்ணும் தெரியாதவர் அஸ்வத்தாம வந்தான். மாமா
என்ன கீழே மோதிரத்துல போட்டுங்க இப்படி காமிச்சா கையில எடுத்து பகவான் இவரு பகவான் நாடு வந்து அசூதாரு மாமா இந்த அங்க கீழே போட்டீங்களே இந்த மோதிரம் கைக்கு ஊர்ந்து கூட உனக்கு தெரியல என்ன மாமான்னு கொடுத்தாரு. இது துரியோதனை கூட்ட மேல மாடியில இருந்து இந்த நிகழ்வு பாக்குறான். ஜெகனி சொல்றான், ஏய் அந்த தேடம் பார்த்தேடா நம்ம கிட்ட வந்து அரவான பலி கொடுக்குற ஒத்துக்கிற நீங்க பேசி முடிவு பண்ணிட்டு போயிட்டா அந்த கேப் மாதிரி வெள்ளத்தோட மடைய எடைய அவங்கிட்ட சத்தியம் பண்றான் பாடுறான் அப்படின்றான். இவன் கீழே குடிஞ்சு எடுத்தது இந்த பூமி சாட்சா இவர் என்ன பண்றாரு, என்னப்பா மப்பு மானமா இருக்குதுன்னு பகவான் இந்த மாமா ஏதோ மழை அர்த்தம் ஆயிடுச்சா உங்களுக்கு? பூமி சாட்சா ஆகாயவாணி சாட்சா சத்தியமா மரபலிக்கு வந்துடுற முடுகு கொடுக்குற அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த துரியோதன கூட்டம் என்ன நினைக்கிறான், இந்த நம்ம கிட்ட சொல்லிட்ட போய் இந்த கேப் மாதிரி என்ன வேலை பண்றாங்க இவனுக்குள்ள போக மாட்டேன். அட கேப் மாதிரினா உன்னோட கேப் மாதிரி நானு அப்படின்னு பகவான் என்ன பண்ணாரு, பாண்டவர்களே ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு, இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிவிடும். நாளைக்குதான் அமாவாசை. போனாரு ஆத்தங்கரையில உட்காந்து சூரியனையும் சந்திரனை நினைச்சு வர வைக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடுவது அமாவாசை. அப்போது ஆத்தங்கரையில வச்சு எல்லாத்தையும் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன சூரிய பகவானே சந்திரன் கேட்கிறாரு, சந்திரன் சூரியன் கேட்கிறாரு. ஏன்பா நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசுறதோட நேரா போய் கண்ணனை கேட்டு சூரிய பகவானே சந்திரன் போது என்ன சொன்னா நாளைக்கு தானே தர்ப்பணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது அமாவாசை என்பது என்ன? சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடுவதுதான் அமாவாசை. அப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா நான் தர்ப்பணம் பண்ணா சரியா போச்சா? கூடி கதைய நான் போய் மாண்டவரை கூட்ட அரவாணம் படி அப்படி போன போது அரவாண சந்திக்கிறாரு. நல்ல கவனிக்கணும். இது ஏன் இங்க உயிரோட தலை மட்டும் இப்ப உயிரோட இருக்காரு. அப்ப அரவண என்ன சொல்றாரு, ஆமா மாட்டி மாட்டி என்ன கடைசி போட்டு போடுறீங்க, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்களேன்னு கேட்கிறேன். என்ன சொல்லு அரவா? அதுக்குதான் சொல்றது, உயிரோட இருக்கிற வரைக்கும் பெரியவங்க கூட வயசானவங்க உங்களுக்கு என்னப்பா வேணும், அந்த உயிர் எப்படி இருந்தாலும் போக போறாங்க, நம்ம நல்லா தெரியுது வயசாக. அப்ப என்ன வேணும் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணுன்றது இந்த அரவானுடைய கதை மூலமாக நமக்கு தெரியுது. அப்படி அரவா என்ன சொல்றா, மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும். ஆகையனால நாளைக்கு கணப்படி தூங்க போறீங்க, கல்யாணம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. அது முடிஞ்சு. ரெண்டாவது என்ன கேட்கறான், இந்த 18 நாள் போர்னு ஒண்ணு வச்சுக்கிறீங்களே, நீ தானே போய் வச்சுட்டு வந்த, அந்த 18 நாளும் நான் உயிரோட என் தலை மட்டுமாவது இருக்கும். ஏன்னா இப்படி மாறி மாறி என்ன பந்தாடுற மாதிரி என்ன ரெண்டு பேரும் அதை நான் பாக்குறேனே. அந்த போர் முடிகிற நினைச்சுதான் 18 நினைச்சுதான் என் உயிர் போகும். துரியோதன என்ன நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த வர எனக்கு கூடன்னு பகவான் கிட்ட அப்படியே வந்து சொன்னாரு. உடனே சரி நீ போ வரவான்னு சொல்லிட்டு பாண்டவர் கிட்ட போறாரு. நான் சும்மா வந்துட்டே இருந்தப்பா அத அவர் மாதிரி போய் சொல்லுவ முடியாது, நல்லதான் போய் சொல்வாரு. அப்படி பாண்டவர்கள் இடத்துல செல்லுகிற போது அரே தர்மா பீமா நகுல சகோதரமா அர்ஜுனா எங்கடா இருக்கிறீங்க? இன்னும் மாமா 18ஆம் இன்னைக்கு நம்ம அரவன் நரமணி கொடுக்கணுமே, அதுக்கு வேண்டியதை தயார் பூஜைக்கு சாமான்லாம் தயார் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஆனா முட்டாளுங்களா அரவா என்ன வழியில பார்த்தேன், நீயா இருந்தா நீ ஐவருக்கும் பத்தினியான என் தங்கத்தை கல்யாணம் பண்ணி காட்டுக்கு போனா கூட கூட இது பண்ணல இல்லையா விட்டா பண்ணீங்க. அந்த மாதிரி அவன் ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு என் மனைவி கொடுக்க சொல்றான். ஒன்னு ஆளுக்கு ஒன்று போய் ஒரு பொண்ணை பார்த்தாங்க, எல்லாம் ஆளுக்கு ஒரு மூணை முனையாவும் கொடுப்பான் பொண்ணு.
இன்னைக்கே கல்யாணம் பண்ணி இன்னைக்கே மாங்கல்யம்னா யாராவது நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். என்னடா பர்மா கோழி என்னாச்சு? எந்த வீட்டு பொண்ணு எத்தனை நாட்டு பொண்ணு கொடுக்குறாங்க? என்னமா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ என்னடா அர்ஜுனா கோழி என்னாச்சு? வீரமா கோழி என்னாச்சு? எல்லாரும் அப்படியே வாயை பத்தி நிற்கிறாங்க. யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுது? பகவானானவர் என்ன செஞ்சாரு? இதுக்கு வேற வழி நம்மளே ஒரு சொன்ன மாதிரி அந்த அரவான தாலி கட்டி அன்றே மாங்கல்யம் வாங்குற நிகழ்வே நம்மளே நடத்தினோம். அப்படி என்று அள்ளி என்ற பெயரோடு அங்கே பெண்ணாக மாறினார். அரவானைக்கு முறைப்படி திருமணம் நடந்தது. அதன் பின்புதான் அந்த அரவான பலி. அந்த அரவானையை திருமணம் செய்து அங்கே மாங்கல்யத்தை எழுந்ததினாலே அவர்களுக்கு அரவாணிகள். அது முன்னாடி 9 சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களும் பெண்களும் பண்ணாம இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. அந்த அரவானை திருமணம் செய்து ஒரே நாளிலே மாங்கல்யம் இழந்ததினாலே அவர்களுக்கு அரவான் என்று பெயர் வந்தது. அப்போது இங்கே அரவான் என்ன செய்கிறார் என்ற 18 நாள் ஒரு துரியோதனன் அந்த என்ன நிகழ்வு நடக்குது என்று பார்க்க வேண்டும் என்று அரவான நரபலி அங்கே கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்வு அதே போல பெண்கள் கர்ப்பமா இருக்கிறவங்க மறைமுக இருக்கணும் கூட அன்போடு கேட்டுக் கொள்கிறப்படுகிறார்கள். வைரபுரம் கிராமத்தின் மூலமாக கலசனா இருக்கிறவங்க கொஞ்சம் மறைய போங்க. அப்புறம் கடுமையாக வரலாம். அருளாம் தடைச்சடு கொடுக்கிற போது இங்க இருக்கக்கூடாது. அது அழகியும் கர்ப்பமா இருக்கிறவங்களும் இங்க இருக்கக்கூடாது. ஆமா சாதாரண கோவிந்தா 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 போடுங்க. காசு கொடுத்த வாங்க போறீங்க. வாயான சொல்ல போறீங்க. இதனிட சேவமா மனசு நல்லா இருக்கணும்னு இந்த நிலையை நம்ம நடத்துறோம். அந்த கோவிந்த காசு கொடுத்துறாங்க. நீங்களா காசு கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிட வச்சு கொடுத்துருங்க. கோவிந்தாவை காசு கொடுத்து அதனால கட்டி ஆடி கட்டி ஆடி 4 பேர் ஆடி கோவிந்தா கோவிந்தா என்று நம்ம ஏங்க அப்படியே 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 இன்னும் ஒரு 5 நிமிஷம் மாடிக்க அடியா. அங்கேயே மாடிக்கு பிடிச்சினா அரவன் இப்போ தான் சோறு ஆறி போகுது. அங்கேயே கொஞ்ச நேரம் ஆகட்டும். இல்லை இது போன மக்கள் அனைவரும் கோயில் முன் வர வேண்டும். இங்கே இந்த
நாள் இந்த புத்தம் நடக்கிறது